பொன்னேரி அருகே ஐயப்ப பக்தர்கள் சார்பில் 44ஆம் ஆண்டு விளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருவேங்கடபுரத்தில் ஐயப்ப சுவாமி விளக்கு பூஜை வெகுமரிசையாக நடைபெற்றது. திருவேங்கடபுரத்தில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் சார்பில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 44ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு திருவேங்கடபுரத்தில் உள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் விழா தொடங்கியது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்குகளை கையில் ஏந்தியபடி சுவாமியை சரணமையப்பா என சரணகோஷம் முழங்க சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் வரை ஊர்வலமாக சென்று ஐயப்பனை வணங்கினர். ஊர்வல சுற்றுப்பாதையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் புலி வாகனத்தில் ஐயப்ப சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விளக்கு பூஜையின் போது நடைபெற்ற இரவை பகலாக மாற்றிய வான வேடிக்கைகள் காண்போரை கண்கவர்ந்தது. கேரள பாரம்பரிய வாத்தியமான செண்டை மேளம் மற்றும் பக்தர்களின் சரணகோஷம் அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. இந்த திருவிளக்கு பூஜையில் திருவேங்கடபுரம், வேம்பாக்கம், தடபெரும்பாக்கம், பொன்னேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு முன்னதாக ஆலய வளாகத்தில் பூஜை, கணபதி பூஜை, மகா சங்கல்பம், 108 கலச பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது.